2ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21 வாசித்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு போகலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். நல்லா கவனிங்க, நான் பேசுறது கேக்குதா சிஸ்டர்? கேக்குதா நான் பேசுறது? ஓகேவா? ரொம்ப தொண்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனாலும் ஆண்டுடைய பலத்தினால பேசுகிறேன். ஓகேவா? ரொம்ப சத்தமாக பேச முடியும். கேட்குதா பிரதர்? லாஸ்ட்டில் ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய வீட்டில் என்ன சொல்லப்படுகிறது? ஒரு பெரிய வீடு என்று சொல்லப்படுகிறது. அப்போ வீடு என்று சொன்னால் தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. வீடு என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை காண்பிக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய சபை அவர் வாசம் பண்ணுகிற இடம். வீடும் தேவனுடைய சபையை, வீடும் வீடும் நம்மை காண்பிக்கிறது. ஒரு பெரிய வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருந்ததா? பொன் பாத்திரம் இருந்தது, வெள்ளி பாத்திரம் இருந்தது, மண் பாத்திரம் இருந்தது, பொன் பாத்திரம் இருந்தது. என்னென்ன பாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம்? பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மண் பாத்திரம், மரம் பாத்திரம். இப்போ ஒரு வீட்டில், பெரிய வீட்டில் 4 பாத்திரத்தை பற்றி ஃபஸ்ட்டு வசனத்தை சொல்கிறாரு. என்னன்னா, அந்த பொன் பாத்திரங்குது, வெள்ளி பாத்திரங்குது, மரம் பாத்திரங்குது, மண் பாத்திரங்குது. ஆனால் அவைகள் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் என்ன பண்ணுதா? அது பயன்படுத்தப்படுகிறதா. அடுத்த வசனம் சொல்லுது, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு, என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அவன் கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பொன் பாத்திரமாய் பார்க்கல, வெள்ளி பாத்திரமாய் பார்க்கல, மண் பாத்திரமாய் பார்க்கல, மரம் பாத்திரமாய் பார்க்கல. சொல்லலாமா? பக்கத்தில் கையை பிடிச்சி பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து, ஆண்டவர் உங்களை, சத்தம் வரலையே, ஆண்டவர் உங்களை, அங்க பின்னால சத்தம் வரலையாங்க, ஆண்டவர் உங்களை பொன் பாத்திரமாய் அல்ல, வெள்ளி பாத்திரமாய் அல்ல, மண் பாத்திரமாய் அல்ல, மரம் பாத்திரமாய் அல்ல, கனத்துக்குரியதும் அல்ல, கனவீனத்துக்குரியதும் அல்ல. இது போல கர்த்தர் என்ன பண்ணல? பார்க்கல. ஆனா எப்படி பார்க்கிறாருன்னா, உபயோகம் உள்ள பாத்திரம். என்னங்க, இந்த பாத்திரத்தை கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார்னா, எஜமானுக்கு உபயோகப்படுகிற பாத்திரம். ஒன்று, எஜமானுக்கு உபயோகப்படுகிற பாத்திரம். 2வது, எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். 3வது, கனத்துக்குரிய பாத்திரம். ஆமென். சபைக்கு வருகிற நீங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க, ஞானஸ்தானம் பெற்ற நீங்க, மாசம் அவருடைய சரீரத்தை நினைவு கூற நீங்க என்ன பாத்திரமா இருக்கக்கூடாதுன்னா, வெள்ளி பாத்திரமாகவோ, பொன் பாத்திரமாகவோ, மரம் பாத்திரமாகவோ, மண் பாத்திரமாகவோ இருந்தா அது உனக்கு தான் பயனு. நான் சொல்றது புரியுதா? நீ வெள்ளியா இருந்தா யாருக்கு பயனு? எனக்கா? உனக்கு தான். பொண்ணா இருந்தா யாருக்கு பயனு? உனக்கு தான். மண்ணா இருந்தா யாருக்கு? மண் பாத்திரம் யாருக்குங்க? மரம் பாத்திரம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் அது பயனை தவிர எனக்கு என்ன கிடையாதுண்ணா, எனக்கு பயனே கிடையாது. எனக்கு பயனுள்ள பாத்திரம் தெரியுமா? நீ உபயோகப்படும் போதுதான். சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உபயோகப்படும் போதுதான் சபை வளர்ச்சிக்கு நீங்க உபயோகப்படணும். ஆத்மாவுடைய பெருக்கத்திற்கு நீங்க
உபயோகப்படணும். அல்லேலூயா. சபையை கட்டி எழுப்ப நீங்க உபயோகப்படணும். அல்லேலூயா. சபைக்காக ஜெபிக்க நீங்க உபயோகப்படணும். புது புது மக்களை சபைக்கு கொண்டு வர ஆண்டவர் உங்களை உபயோகமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். 2025 நீ எங்கெல்லாம் உபயோகம் அல்லாம இருந்த, ரட்சிக்கப்பட்ட நீ உபயோகம் அல்லாம இருந்த, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ உபயோகம் இல்லாம இருந்த, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீ உபயோகம் இல்லாம இருந்த, அப்படியே சபைக்கு வர, அப்படியே உட்கார்ற, அப்படியே ஆராதிக்கிற, வசனத்தை கேட்கிற, அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை பாஸ்டர், போயிட்டு வரேன் பாஸ்டர், ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னு சொல்றோம். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் 2025 நீங்க ஆண்டவருக்கு உபயோகப்படணும். அல்லேலூயா. சபை வளருவதற்கு ஆண்டவருக்கு உபயோகப்படணும். ஆத்துமா நிரம்பி வழிய நீங்க ஆண்டவருக்கு உபயோகப்படணும். பின்மாற்றத்துல போன ஜனங்கள் அவங்களை கொண்டு வர நீங்க ஆண்டவருக்கு உபயோகப்படணும். இங்க இருந்து மற்ற சபைக்கு போன ஜனங்களை உள்ள கொண்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு நீங்க உபயோகமா இருக்கணும். உங்க கணவருக்கு மாத்திரம் உபயோகமா இருப்பேன், அது வாழ்க்கை அல்ல. உங்க மனைவிக்கு மாத்திரம் உபயோகமா இருப்பேன், அது வாழ்க்கை அல்ல. உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் உபயோகமா இருப்பேன், அது வாழ்க்கை அல்ல. ஆமேன். இது சமாதானத்துக்காக சபைக்கு வராதிங்க, சந்தோஷத்துக்காக சபைக்கு வராதிங்க, ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வராதிங்க, விடுதலைக்காக சபைக்கு வராதிங்க. என் மகளுக்கு கல்யாணம் ஆகல, நல்ல பொண்ணு கிடைக்குமா, பையன் கிடைக்குமா, அதுக்கு சபைக்கு வராதிங்க. என் மருமகளுக்கு குழந்தை இல்லை, என் மகளுக்கு குழந்தை இல்லை, இங்க வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதுக்காக சபைக்கு வரல. என் வியாதி சுகமாகணும், என் பலவீன சுகமாகணும், அதுக்காக சபைக்கு வரல பிரதர். என் கடன் பிரச்சனை மாறணும், அதுக்காக சபைக்கு வரல. சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு இல்ல. சமாதானமா இருக்கணும், அதுக்கு இல்ல. வீடை கட்டி எழுப்பணும், அதுக்கு இல்ல. நல்ல கார்ல போகணும், அதுக்கு இல்ல. அதுக்கு சபைக்கு வரலங்க. வசனத்தை கேட்ட நாம் ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரமாய் இருப்பதற்காக தயா சபைக்கு வர்றோம். ஆமென். ஃபர்ஸ்ட் 4 காரியத்தை சொன்னேன். வெள்ளி பாத்திரமா இருக்காத, பொன் பாத்திரமா இருக்காத, மண் பாத்திரமா இருக்காத, மர பாத்திரமா இருக்காத. இது அவருக்கு பயன் அல்ல, உனக்கு தான் அது பயனு. 2வது சொன்னேன், உன்னை உபயோகப்படுத்த போகிறார். சபையை வளர்ச்சி அடைய, சபை பெருக்கம் அடைய. ஆமா ஆமா, இப்போது இருக்கிறத காட்டுற இன்னும் மகிமையான காரியத்தை அருமையான போதகரை கொண்டு, அவருடைய துணைவியாரை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, பிள்ளைகளுடைய குடும்பங்களை கொண்டு, ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இனி வரப்போற நாட்களில் ஒரு பெரிய வளர்ச்சியின் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வளர்ச்சியின் திட்டம் நிறைவேறணும்னா ஒவ்வொரு எஜமானுக்கு என்ன பண்ணணும்? உபயோகப்படணும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், எதெல்லாம் எனக்கு உபயோகமாகுது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எதெல்லாம் எனக்கு உபயோகமா இருக்குது? 1 மைக்கு, 2வது ஓகே, நான் இங்கே பிரசங்கம் பண்றேன், 1 மைக்கு ஓகேவா, 2வது ஹால்ட்ரு, 3வது பாருங்களேன் எனக்கு கரெக்டாக வெளிச்சத்துக்கு ஒரு லைட்டு ஓகேவா. எதெல்லாம் இங்கே என்னவா இருக்குது? ஃபேனு. எனக்கு நான் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு லைட் எனக்கு உபயோகமாக இருக்குது, எனக்கு ஹால்ட் எனக்கு உபயோகமாக இருக்குது ஓகேவா. நான் பேச முடியாத போது இந்த தண்ணி வைக்கிற பாட்டிலிங்க உபயோகமாக இருக்குது. நான் வேர்க்கக்கூடாத அளவுக்கு அங்கே ஒரு ஃபேனு இங்கே ஒரு ஃபேன் உபயோகமாக இருக்குது. வார்த்தை படிக்கும் போது கண் எனக்கு தெரியாதுங்கிறதுக்கு அங்கே ஒரு லைட் இங்கே ஒரு லைட். இது எனக்கு என்னவா இருக்குது? சத்தமா சொல்லுங்க ஐயா. ஒரே ஆளுக்கு எத்தனை காரியம் உபயோகமா இருக்கிறது. சபைக்கு வருகிற நீ எப்படி எல்லாம் ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கிறன்னு சிந்தித்து. சத்தம் வரலக்கா. அப்பா ஒரு நிமிஷம் எனக்கு டைம் நல்லா இருக்குது. எங்க ஐயா டைம் நல்லா குத்துக்கிறாரு. ஆமா, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு ஆளு பிரசங்கம் பண்றதுக்கு இவ்வளோ உபயோகமாகுது. சரி விட்டுருங்க, என்ன மாத்திரம் பேசிட்டு போனா வேலைக்கு ஆகாது. இப்போ உங்க பக்கம் வரேன். இப்போ நீங்கள் உட்காந்து கேட்குறீங்களே, இப்போ எது உபயோகமாகுது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உட்காந்துக்கிறதுக்கு சேர் என்னவா இருக்குது? ஓகே, உபயோகமாக இருக்குது. மேட் என்னவா இருக்குது? ஃபேன் என்னவா இருக்குது? எல்லாம் என்னவா இருக்குதுங்க?
ஏங்க நான் நிக்கிற இடத்துக்கு என்னை சுத்தி எல்லாம் காணி எப்படிங்க தெரியுமா, உபயோகமா இருக்குது. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை ரட்சித்தல, உன்னை அபிஷேகம் பண்ணல, உன்னை தெரிந்து கொண்டல, உன் பாவத்தை கழுவுனல, உன் பாவத்தை மன்னித்தல, உன் அக்கிரமத்தை தூக்கி போட்டல, நீ எந்த காரியத்துக்கு உபயோகமா இருக்கிற? அப்படியே வருத்து, அப்படியே உட்காருத்து, அப்படியே ஏந்து போறது. ஐயா கஷ்டப்படுற ஐயா, பிள்ளைங்க சரியில்லையா, குடும்பம் சரியில்லையா, வியாதியா, பிளவினையா, வேலை கிடைக்கலையா, அவ்வளவுதான் இருக்கிற பாரத்தை அப்படியே ஐயாக்களை கொட்டு போயிருது. ஒவ்வொரு பிள்ளைகளும் உபயோகப்படணும், நீங்கெல்லாம் உபயோகப்படணும். எப்போ உபயோகம்? அந்த வருஷம் 2 சொல்லுதுன்னா, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டால். சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளை விட்டு தன்னை என்ன பண்ண? இவைகளை விட்டுன்னா நீ வெள்ளி பாத்திரமா இருக்காத, பொண்ணு பாத்திரமா இருக்காத, மரம் பாத்திரமா இருக்காத, மண் பாத்திரமா இருக்காத, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், ரபா பாபா பாபா, தன்னை நீ சுத்திகரித்து கொண்ட உன்னை தன்னை நீ சுத்திகரித்து கொண்டா நீ என்னவா மாறுனா, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா மாறுற. ஓகேவா? இப்போ இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றேங்க, இன்னைக்கு நைட்டு எல்லாமே சாப்பிட்றோம். சாப்பிட்ட பாத்திரம் எங்கே போகுது? ஐயோ, நீங்கள் சாப்பிட்றோம், சாப்பிட்ட பாத்திரம் எங்கே கொண்டு போய் போடுறோம்? ஓகே, கிச்சனில் கொண்டு போய் போடுறோம். இப்போ நாளைக்கு அது பயன்படணும்னா, நேற்று சாப்பாடு செய்தீங்க, நேற்று குழம்பு தான் செய்தீங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு, உங்களுக்கு பிடிச்ச கருவெட்டு குழம்பு, ஆமாம், அந்த கருவெட்டு குழம்புல அப்படியே ஒரு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காவை வெட்டி, ஒரு கருணைக்கிழங்க போட்டு, ஒரு உருளைக்கிழங்க போட்டு, ஒரு இல்லை கருட்டு குழம்பு, இல்லை சிக்கன், ஆமாம் இல்லை, அப்படியே போட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டேன்னா அந்த வாயில் போகும்போதே வாயு ஊறுது பாரு, அவ்வளோ டேஸ்ட் ஆகுது. எப்பவுமே 4 இட்லி தான் சாப்பிடுவேன். அந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு வாசம் வீத்துச்சுன்னா அன்னைக்கு 10 இட்லி சாப்பிட்டு வயிறு வெளியே வந்தது. நல்லா மூக்க பிடிக்க நல்லா சாப்பிடு. ஒன்று சாப்பிட்ட பற்றிலாம் கணக்கு எடுக்கல. சாப்பிட வேண்டிய வயசில் என்ன பண்ணு? சாப்பிட வேண்டிய வயசில் 40 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடு, பிரச்சனை இல்லை. 40 வயசுக்கு அப்புறம் அளவா சாப்பிடு. இல்லையா நான் சாப்பிடுவேன்னா எல்லாம் அளவா மாறிடும். ஓகே சரி, ஒரு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, ஏதோ ஒரு குழம்புங்க, நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ நாளைக்கு எழுந்து பரவாயில்ல, நேற்று ரொம்ப வாசமாக இருந்தது, அதே பாத்திரத்தை அப்படியே பயன்படுத்துவியா? அதே பாத்திரத்தை அப்படியே பயன்படுத்துவியா? சாப்பாடு பாத்திரத்தை அப்படியே பயன்படுத்துவியா? குழம்பு பாத்திரத்தை அப்படியே பயன்படுத்துவியா? அந்த குழம்பை ஊத்துறதுக்கு அப்படியே உப்புக்குதா, புளிப்புக்குதா, அப்படியே லைட்டா அப்படியே ஊத்தி டேஸ்ட் பார்த்திய, அந்த பாத்திரம் மறுபடியும் சுத்தமாக அது பயன்படுமா? இல்ல, பரவாயில்ல பயன்படுமா? என்ன பண்ணுவீங்க? அது மறுபடியும் பயன்படும்னா அந்த பாத்திரத்தை அன்னைக்கு சுத்தம் பண்ணணும். எனக்கு புரியுது என்றவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. ஐயா நீங்க சொல்றதே எனக்கு புரியவில்லை என்பவங்க கையை தூக்கு. யாரா அது? மறுபடியும் என்ன பண்ணோம்? ஆமா, மீன் குழம்பு தான், கருவாட்டு குழம்பு தான், அப்படியே இதுல வேற ஒண்ணு, நம்ம ஆளு அந்த சட்டி கூட விடுறது கிடையாது. அந்த குழம்பு சட்டியா, குழம்பு பாத்திரத்தை கூட அதுல சாப்பாடு போட்டு அப்படியே ஒரு கலரு. நான் சொல்றது புரியுதா? எதுக்கு சொன்னேன்? சாப்பாடுக்கு அதெல்லாம் இங்கே பேசல. எதுக்கு சொல்ல வந்தேன்? என்னதான் சுவையான பாத்திரத்தை செய்தாலும் அது மறுபடியும் பயன்படணும்னா அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். அன்பு சகோதரா, நீ பயன்படணும்னா அது சுத்தமா இருக்கணும். நீ பயன்படணும்னா உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. நீ பயன்படுத்தணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படு. நீ பயன்படணும்னா உன்னை உத்தமனா காண்பே. நீ பயன்படணும்னா உண்மையா காண்பே. நீ பயன்படணும்னா பொருளாசையை வெறுக்கணும். நீ பயன்படணும்னா உலக இச்சைகளை வெறுக்கணும். இல்லை படுத்த வெள்ளி பாத்திரமா, பொண்ணு பாத்திரம், மரம் பாத்திரம் இருந்துட்டு போறேன்னா நரகத்துக்கு போயிடுவேன். உனக்கே நீ வாழ்ந்தேனா, குடும்பத்துக்கே வாழ்ந்தேனா, பிள்ளைகளுக்கே வாழ்ந்தேனா, பெற்றோருக்கே வாழ்ந்தேனா, அப்புறம் எதுக்கு ஆண்டவர் உன்னை ரட்சிக்கணும்? எதுக்கு சபையை கொண்டு வரணும்? சபையை மாற்றி போயின்னுக்கிறான்.
சபையை மாற்றி மாற்றி தாவறவங்க பரலோகம் போவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் எங்கே அழைச்சிருக்கிறாரோ, எங்கே கொண்டு வந்திருக்கிறாரோ அங்கே சத்தியத்தை கேட்டு நிலைத்திருந்து, பாடு வந்தாலும் நிந்த வந்தாலும் அவமானம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அங்கே நிலைத்திருந்து கனி கொடுத்து பரலோக ராஜ்யம் போகணும். நீங்கள்லாம் இங்கே பிடிக்கல, அங்கே பிடிக்கல, இங்கே இவளை பிடிக்கல, அவளை பிடிக்கல. ஆமாம், யார் உபயோகமான பாத்திரமா யார் மாற போறீங்க? எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் யார் மாற போறீங்க? கனத்துக்குரிய பாத்திரம் யார் மாற போறீங்க? மாற போறீங்களா? 2025 மாறணுமா? அதுக்கு மாறினா நீ என்ன பண்ணோம்? இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான், பரிசுத்தமாக்கப்பட்டதும். இப்ப 4 காரியத்தை சொல்ல போறேன். 4 பாத்திரமா இல்லாதபடி நான் 3 பாத்திரமா இருக்கணும்னா நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லி 4 காரியத்தை சொல்ல போறேன். முழுக்க முழுக்க சுத்திகரிப்பு உண்டாகும்படி, பரிசுத்தம் உண்டாகும்படி, கீழ்ப்பிடுதல் உண்டாகும்படி ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? நமக்கு இன்னைக்கு பேச போறாரு. ஓகேவா? 4 பாத்திரம். ஓகேவா? கரெக்டா மணி 12:10. ஓகேவா? இன்னும் 50 நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தை 4 பாத்திரத்தை சுருக்கமாக சொல்லி நல்லா ஜெபிச்சு, ஆமாம், உள்ளேருந்து வெளியே வரும்போது எப்படி வந்து நமக்கு தெரியாது, ஆனால் உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்போது எப்படி வந்தோம் நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளேருந்து வெளியே போகும்போது ஏதோ ஒரு பரிசுத்தத்தோடு, அர்ப்பணிப்போடு, கீழ்ப்பணிதலோடு வெளியே போகணும். நம்ம ஒன்று எடுத்துக்கலாமா பிரதர்? கேட்குதா? ஓகே, எடுத்துக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. வாசிங்கக்கா. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே போதும். என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாருங்க? இது விசுவாசிக்கு சொல்றாரா? இல்ல. புறஜாதிக்கு சொல்றாரா? இல்ல. வேதத்தை அறிந்த வேதபாரகன், யூத மார்க்கத்தில் தேறின பரிசேயனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப பாருங்க. மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனமான பாத்திரத்தை வெளிப்புறத்தை என்னவாக்குற? வெளிப்புறம் சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனாக பரிசேயனே, ஓகேவா? போஜன பான பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளை முதலாவது என்ன பண்ணுடா? உள்புறத்தை என்னவாக்கு? சுத்தம். உள்புறத்தை முதலாவது என்னவாக்கு? சுத்தமாக்கு. அர்த்தம் சொல்றாரு மாயக்காரனாகிய வேதபாரகனே, பரிசேயனே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கிற? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிற. அவைகள் புறம்பே எப்படிக்குதான்? அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. என்ன சொல்ல வராரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பா வேதபாரகனே, பரிசேயனே, உனக்கு ஐயோப்பா! போஜன பான பாத்திரத்தை நீ வெளிப்புறத்தில் என்னவா வச்சிருக்கிறன்னா ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கிற. ஆனால் உள்புறத்தில் எப்படி இருக்குதுன்னா அநீதினாலும் கொள்ளையினாலும், ஆமாம், மரித்தவருடைய எலும்புகளினாலும் சகல விதமான அசுத்தத்தினாலும் உள்ள எப்படி இருக்குதுன்னா அது பாவத்தால, அக்கிரமத்தால, உலகத்தால என்ன பண்ணிக்குதான்? அது நிறைந்திருக்குதுப்பா. ஆனா வெளிப்புறம் எப்படி இருக்குது? சத்தமா சொல்லுங்க. வெளிப்புறம் எப்படி இருக்குது? பா, என்னமா இருக்காரு இந்த பிரதரு. அந்த பிரதருக்கு 64 வயசு. எத்தனை வயசு பிரதர்? 64. எனக்கு பக்குனாய் போச்சு. எனக்கு பக்குனாய் போச்சு. 64 வயசு மாதிரியா தெர்றாரு அவரு. எனக்கு 64 தூக்கி வாரி போச்சு. எனக்கு 64 மாதிரியே தெரியல அவரு.
என்ன சொல்ற, போஜன பான பாத்திரத்தை வெளிப்புறத்தை நீ என்னவா வச்சுக்கிற? ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிற. நல்லா தலை வாடுற, நேர்கோடு எடுத்து வாடுற, போட்டு ஜோட்டிய பின்னி 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 அப்படியே கிளிப்பெல்லாம் குத்திக்கிட்டு ரொம்ப அழகா பக்கவா நீட்டா, ஆமா நல்ல மேட்சா ட்ரெஸ் போட்டு வெளியே எப்படிங்கிற? ரொம்ப பல 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 ரொம்ப அழகா இருக்க. நீ வெளியே ஒன்று அழகா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. வெளியே ஒன்று பரதேசி மாதிரி இரு, கிழிஞ்சு போன ட்ரெஸ் போடு, தலைக்கு எண்ணெய் போடாத, முடிய வெட்டாத, பேண்ட் இப்படியெல்லாம் சொல்லலை. வெளிப்புறத்தில் சுத்தமாறு நீட்டாரு, 2 வேளை குழி, 2 வேளை பள்ளத்தை, ஆமாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ஆண்டு என்ன சொல்கிறாரு? ஏண்டா வெளிப்புறத்தையே நீ என்னவா வச்சிருக்கிற? தேய்கிற 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 தேய்கிற, கழுவுற கழுவுற கழுவுற, குளிக்கிற குளிக்கிற, வெளிப்புறத்தையே சுத்தமாக வச்சுக்கிறடா. கண்ணை சுத்தம் வச்சுக்கிற, வாயை சுத்தம் வச்சுக்கிற, பல்ல சுத்தம் வச்சுக்கிற. ஆனால் என்ன சொல்றது தெரியுமா? உள்புறத்தை முதலாவது என்ன வாக்கு? நீ சுத்தமாக்கு. போஜன பான பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமா இருக்குது, முதலாவது உள்புறத்தை என்ன வாக்கு? சுத்தமாக்கு சொல்றாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு என்னவா இருக்கிற? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிற. அவைகள் வெளியே எப்படி இருக்குதா? அலங்காரமா இருக்குது. ஆனா உள்ள எப்படி தெரியுமா? மரித்தவர்கள் எலும்புகளை போல சகல விதமான அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. வெளித்தோட்டத்தை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ சந்தோஷமா இருக்கிறியா சமாதானமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஆமாம், நீ சந்தோஷமா இருக்கியா சமாதானமா இருக்கியான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெளித்தோட்டத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உள்ளான மனுஷன் யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உள்ளான மனுஷன் இங்கே பாரு, வெளிப்பட்டுருந்த உன் பேசுகிற பேச்சு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவன் அப்படி தான் பிரதர், அந்த சிஸ்டர் அப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஐயோ அவள் கோவப்படுவா, அவள் டென்ஷன் ஆவா, கண்டுபிடிச்சா. ஆனால் உள்ளான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது? கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஆண்டவர் சொல்ற உள்புறத்தை, மனிதன் கண்டுபிடிக்காத உள்புறத்தை சுத்தம் பண்ணுன்றாரு. ராபாலா சங்காலா, உலகம் கண்டுபிடிக்காத உள்புறத்தை சுத்தம் பண்ணுன்றாரு. உள்ள எப்படி இது சகல விதமான அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. உள்ள எப்படி இது மாம்சத்தால் நிறைந்திருக்கிறது. உள்ள எப்படி இது கோபத்தால் நிறைந்திருக்கிறது. உள்ள எப்படி இது ஜென்ம சுபாவத்தால் நிறைந்திருக்கிறது. உள்ள எப்படி இது மன்னிக்க முடியாத காரியத்தால் நிறைந்திருக்கிறது. முதல்ல உள்ள சுத்தம் பண்ணுன்றாரு. கல்லறை திருநாள் யாருக்கு தெரியும்? வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பார்த்தீங்கன்னா கல்லறை திருநாள்னு ஒரு திருநாளை அனுசரிப்பாங்க. எனக்கு தெரியாது, இந்த கல்லறை திருநாளை பற்றி சுத்தமாக தெரியாது. ஆனால் ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அந்த கல்லறை திருநாள் அன்னைக்கு ஒருத்தர் கத்தருக்குள்ளே மறிச்சிட்டார். அப்போ அடக்கம் பண்ணுவதற்காக நானும் போயிருந்தேன். போனால் அந்த கல்லறைக்குள்ளே போனால் நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடான்னு பார்த்தா கல்லறை திருநாளுக்கு மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடித்து அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் படைத்து உட்காந்து அழுதுனுக்கிறானுங்க. கல்லறை திருநாள்லாம் என்னடா நினச்சேன்னா, அவனுக்கு எல்லாம் மொத்தம் எனக்கு பிடிச்சதெல்லாம் அங்கே இருக்குது. எனக்கு பிடிக்காது இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே பாதுஷானுக்கு ரொம்ப பிடிக்கும், 2 பாக்ஸ் வச்சுக்கிறானுங்க. பாதுஷா யார் வந்து சாப்பிட்றதுக்கு தெரியல. பாதுஷா 2 பாக்ஸ் ஏங்கலை குத்தாட சாப்பிட்டு உட்காந்துருப்பா. நாங்கள் பாதுஷா 2 பாக்ஸ் இருக்குது. மிச்சரு அருமையாக பிடிக்கும். மிச்சரு அங்கே, மேங்கோ ஜூஸ் அங்கே, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் அங்கே இருக்குது. வெளியே எப்படி இருக்குது? இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு என்ன ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு என்ன ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரு இதில் பார்த்தேன், பட்டுப்புடவை இருக்குது. நான் போய் கேட்டேன், என்னப்பா பட்டுப்புடவை? எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால பட்டுப்புடவை கேட்டாங்க, வாங்கி கொடுக்க முடியல, அதான் வாழ்ந்து வச்சுக்கிறேன்னா. ஆடா பாவி, சரிடா இது யாரு இது என்னடா பண்ண போறேன்னா, போகும்போது எத்தனை போயிடுவேங்கம்மா எங்கள் ஒய்ஃபுக்கிட்டான். ஆடா ஆழத்துல ஒரு காமெடி பண்றாங்க. அவன் என்ன காமெடி பண்ணிட்டான், செம்ம காமெடி பண்ணிட்டான். அவன் நான் விட்டு போவான்னு நினைச்சேன். நான் ஐயா எங்க அம்மா இருக்கும்போது நிறைவேற்றல ஐயா, செத்த போது நிறைவேற்றுற ஐயா. சரி யாருக்குடா படவன்? என் மனைவிட்டான் பட்டுன்னு. வெளியே எப்படி இது அலங்காரமாகுது, சுத்தமாகுது. ஐயோ அப்பா உன்னை பார்த்தாலே அப்படியே 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 பயங்கரமாகுது. அப்படியே சென்ட் வாசனை அப்படியே கேராக்குது என்ன சில வேலையில. ஆனா வெளி அலங்காரமாகுது. ஆனா உள்ள போய் பார்த்தேன், சகல விதமான அசுத்தத்தால் என்ன பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
வெளிப்புறம் இருக்கட்டம்பா ஒரு பக்கம், உள்புறத்தை நான் பார்க்குறேன்பா. உள்ள நான் பார்க்குறேன், சகல விதமான அசுத்தத்தை நான் பார்க்குறேன். கமான், வெளியே கொண்டு வந்துடப்பா. நான் அசுத்தமாய் வாழ்ந்துட்டேயா. என் பேச்சில் ஒரு அசுத்தங்குது, என் பார்வையில் ஒரு அசுத்தங்குது, என் நடக்கையில் ஒரு அசுத்தங்குது, என் ஆவியில் ஒரு அசுத்தங்குது, என் ஆத்துவல ஒரு அசுத்தங்குது. அசுத்தமா வாழ்ந்துட்டேன் ஏசப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. தாவீது சொல்றார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியன் உள்ளத்தில் என்ன பண்ணுங்க, புதுப்பிங்க. இப்போ ஆண்டவர் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புறாரு. எங்க அனுப்புனாரு? ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புறாரு. போப்பா, அங்க ஒரு மனுஷனை என்ன பண்ண போறேன், நான் தெரிஞ்சு கொள்ள போறேன் அப்படின்னு அனுப்புனார். இப்போ பாஸ்டருக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. இப்போ ஆண்டவர் ஐயா வீட்டுக்கு அனுப்புறாரு. போனவர் சொன்னோன்னு சொல்லிட்டாரு, நீ போ, அங்கே மகள் இருப்போம். அந்த மகளை எனக்காக நான் என்ன பண்ண போகிறேன், தெரிஞ்சு கொள்ள போகிறேன். அந்த மகளை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், அபிஷேகம் பண்ண போகிறேன். அவங்களை கொண்டு ஒரு பெரிய மிராக்களை பண்ண போகிறேன். நேராக போய் அபிஷேகம் பண்ணு என்ன பண்ணிருக்கணும், சொல்லிட்டு இருக்கணும். நீ போப்பா, நீ போப்பா, நீ போப்பான்னு அமிச்சிட்டார். அங்கே போகிற சொல்லியாத அமிச்சிருக்கணும்ல, நான் இந்த மகளை அபிஷேகம் பண்ண போகிறேன், இந்த மகனை அபிஷேகம் பண்ண போகிறேன், இவனை நான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறேன், 2வது 3வது எதுவுமே சொல்ல, நீ போப்பா அப்படின்ட்டார். போன உடனே ஃபர்ஸ்ட் பையன் வந்தான். யாரு? எலிஃபா வந்தான். எலிஃபா வந்தோடனே இவர் முடிவே பண்ணிட்டார். அவர் தோற்றத்தை பார்த்து, கம்பீரத்தை பார்த்து, மீசியை பார்த்து அச்சா பொத்துன்னு ஊந்துருவான் பொழுகுது. அதை பார்த்து, எப்பா கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான், இவர் முடிவே பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? முடிவே பண்ணிட்டாரு. மியூசியை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, ஸ்டைலை பார்த்து அப்படியே அப்படியே அச்சா காலி பண்ணுறான் பொழுது. அது மாதிரி பார்த்து முடிவே பண்ணிட்டாரு. ஆனால் ஆண்டு சொன்னாரு, நீ முகத்தை பார்க்குற, வளர்ச்சியை பார்க்குற, தோற்றத்தை பார்க்குற, நான் மனுஷன் பார்க்குறபடி நான் பாறேன். மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்குறேன். எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன்னுடைய ஆசீர்வாதம். உன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன்னுடைய சமாதானம். உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன்னுடைய உயர்வு. உன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் எழுப்புதல். உன் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் வல்லமை. உன் இருதயம் எப்படியோ அப்படிதான் நீ இருப்பாய். அல்லேலூயா. அப்போ இவன் இல்லைன்னு ஐயோ அப்பா, அப்பவே சொல்லிருக்கலாமாப்பா, நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ப்பா. மகன் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிருக்கலாமே, கடைசி மகன் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிருக்கலாமே. இவன் இல்லைன்னு சொல்றதுக்கா இங்க கொண்டு வந்த. அப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடைசியா இவ்வளவுதானா உன் பிள்ளைங்கன்னு கேட்டாரு. இல்ல இன்னொருத்தர் இருக்கிறான். சரி அவனை கூட்டுவான். அப்போது சொல்ல, அவன் தான் சொல்லல. அவன் வந்த பிறகு அவன் தான் இவன் அப்படின்னார். 7 பேர் ஆண்டவர் தள்ளினாரு, ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நான் தள்ளினேன், ஆனா எனக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தை செய்ய, எழுப்புதலான காரியத்தை கொண்டு ஆசைக்க, மகிமையான காரியத்தை செய்ய எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். சபை வளர்ச்சியடை எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். ஆத்மா பெருக்கம் என எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். எழுப்புதல் வர எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். பாண்டிச்சேரி ஆசைக்க எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். மகிமையான காரியத்தை செய் எனக்காக உன்னை, அற்புதமான காரியம் செய் எனக்காக உன்னை, ராபாலா ஷாகாலா எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். உன்னை பயன்படுத்த எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். உன்னை உருவாக்க எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். சத்துரு ராஜ்யத்தை அழிக்க எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். அதிகாரி சந்திக்க எனக்காக உன்னை தெரிஞ்சு கொண்டேன். கிராமத்தை சந்திக்க எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். துன்மார்க்கனை சந்தித்த எனக்காக உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக உன்னை நான் உன்னை தெரிஞ்சுக்கினையா. எனக்காக சத்தம் புரியுதா சிஸ்டர்? பாருங்க, எனக்காக உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா ஐயா? புரியுதா? எனக்காக உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்காக உன்னை, என் மகிமைக்காக உன்னை, என் வல்லமைக்காக உன்னை, என் அபிஷேகத்துக்காக உன்னை, எழுப்புதலுக்காக உன்னை, மறுரூபத்துக்காக உன்னை, சபையின் அசைவுக்காக உன்னை, எனக்காக உன்னை, எனக்காக உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன். அவன்தான் இவன். வெளியே போய் சொல்ற மாட்டிய, வெளியே போய் சொல்ற மாட்டிய, அவன்தான் இவன். இப்ப ஆண்டு சொல்றாரு, அவன்தான் நீ, அவதான் நீ. புரிஞ்சுதா? வேணா 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 வேணான்னாரு, அவன் தான் நீனாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் நீ. ராபாபா ஷாக்காலா, அவதான் நீ, அவதான், அவதான். அந்த சகோதரி நீதான், அந்த மக நீதான், அந்த மக நீதான், அந்த மக நீதான். அவன்தான், அவன்தான் நீ, அவதான் நீன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தோற்றத்தை பார்த்து பயன்படுத்துகிறார் அல்ல, ஆண்டவர் வளர்ச்சியை பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல, ஆண்டவர் கம்பீரத்தை பார்த்து பயன்படுத்துகிறார் அல்ல, ஆண்டவர் படிப்பை பார்த்து பயன்படுத்துகிறார் அல்ல. நான் டாக்டர் படிச்சுட்டேன், கலெக்டர் படிச்சுட்டேன், நான் இன்ஜினியர், அந்த ஆண்டவர் அதை பார்த்து பயன்படுத்துகிறவர் அல்ல. நான் ரெவரண்ட், நான் டாக்டர், நான் பிஷப்பு, அதை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துகிறல்ல. எங்க அப்பா பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா? அதை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துகிறல்ல. அவன் ஆண்டவர் அதை பார்த்து பயன்படுத்துகிறல்ல. நான் இன்னாரை சேர்ந்தவன். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இன்னாரை சேர்ந்தவன், இன்னார் ஊரை சேர்ந்தவன். அதை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துகிறல்ல, அதை பார்த்து பயன்படுத்துகிறல்ல. இருதயத்தை பார்த்து உன்னை பயன்படுத்துகிறார். இருதய பார்த்து நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். இருதயத்தை பார்த்து வரங்களை வெளிப்படுத்துகிறார். இருதயத்தை பார்த்து கிருபைகளை வெளிப்படுத்துகிறார். இருதயத்தை பார்த்து எழுப்புதலை வெளிப்படுத்துகிறார். இருதயத்தை பார்த்து ஆசை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இருதயத்தை பார்த்து தான் மனிதனை பயன்படுத்துகிறார். நீ நல்லா படிச்சிருக்கிற, படிப்பு தேவைதான். நான் சொல்றது புரியுதா? உன் படிப்பை கிண்டல் பண்ணலங்க, படிப்பு தேவைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா படிச்சிருக்கிற, நல்ல பிரில்லியன்ட், டேலண்ட், உன் பேச்சில பிரில்லியன்ட். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்துதான் உங்களை பயன்பட போகிறேன். இருதயம் எப்படி இருக்கிற சகோதரி? இருதயம் எப்படி இருக்கிறது? வைராக்கியமா இருக்குது. எப்படி உன்னை பயன்படுத்துவேன்? இருதயம் எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. எப்படி உன்னை பயன்படுத்துவேன்? இருதயம் எப்படி இருக்குது? இருமாப்பா இருக்குது. எப்படி உன்னை பயன்படுத்துவேன்? இருதயம் எப்படி இருக்குது? கீழ்ப்படியாம இருக்குது. எப்படி உன்னை பயன்படுத்துவேன்? இருதயம் எப்படி இருக்குது? பெருமை, 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 பெருமையை பீத்தி பாவேன். அவ வேணா, அவ வேணா, அவ வேணா. ஆனா நீதான் அவன். அவ வேணா, அவ வேணா, நீதான் அவன். நான் அவன் இவன்னு பேசல, அவரு சொல்றாரு, நீதான் அவன், நீதான் அவன். வெளியே போய் சொல்ற மாட்டிய, உன்னை விட்டா எனக்கு என் வேலையை செய்ய உன்னை விட்டா வேற யாரும் இல்லப்பா. எழுப்புதலை கொண்டு வர உன்னை விட்ட, அட போங்கப்பா. எவ்வளவு பெரிய வார்த்தையை கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை விட்டா யாருமே இல்லப்பா. தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர உன்னை விட்டா யாருமே இல்லப்பா. தேசத்தில் அசைவை கொண்டு வர உன்னை விட்டா யாருமே இல்லப்பா. சபையை வளர்ச்சி அடைய உண்மை விட்டா யாருமே இல்லப்பா. ஆத்துமா பெருக்கம் அடைய உண்மை விட்டா யாருமே இல்லப்பா. இப்போது இருக்கிறது பார்த்திலும் வளர உண்மை விட்டா யாருமே இல்லப்பா. உண்மை விட்டா ஆண்டவர் சொல்றாரு, உண்மை விட்டா எனக்கு யாருமே இல்லை. நீதான் எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேணும். முதல்ல ஐயோ டைம் ஆயிடுச்சா? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ உபயோகப்படணும்னா, எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்படணும்னா, நீ கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா,
முதல்ல வெளிப்புறம் எப்படி சுத்தமா இருக்கிறியோ, உள்புறம் அதை காட்டில் என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். என் பொண்ணு சொன்னா, எப்பா கருப்பாவே இருக்கிறப்பா அப்படின்னா, என்ன பண்ணலான்னு நீ சொல்லுமான்னு. அப்போ 6 வாரத்தில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டேன், நீ சிவப்பாயிடுவேன்னா. ஐயா 6 வாரம் இல்லை ஐயா, 6 மாதம் போட்டேன் ஐயா, அப்படியே தான் ஐயா நான் இருக்கிறேன். அவன் அண்ணன் புரியுதால புரிய வைக்குவா. என் பொண்ணு சொன்னா, அப்பா நீ கருப்பாகவே இருக்கப்பா, நானும் அது மாநிலமாக இருக்கிறேன், நீ ரொம்ப கருப்பாக இருக்கப்பா, காசெல்லாம் நீ ரொம்ப செலவு பண்ண வேணாம், எதையோ சொல்ல போகிறா பொழுகுதுன்னு. நானும் ஊத்து கேட்குறேன், ஏதோ சொல்ல போகிறா பொழுகுது, ஏதோ சொல்ல போகிறா பொழுது. அப்பா வெறும் 10 ரூபா தான்ப்பா, 6 வாரத்தில்ப்பா, 6 வாரம் போட்டால, 6 வருஷம் போட்டால. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, நீ எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போடாமே நீ அழகா இருக்க, அதுவே பெரிய பாக்கியம். எப்பா நீ போட்டுறாதப்பா, நீ அழகுதாப்பா. அக்கா நீ போட்டுறாத, நீ பிறப்பே அழகுதான். ஐயா நீ போட்டுக்கிட்டு போயிடாத, நான் ஏதோ சொல்லிட்டேன், ஐயோ வந்தவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார். எல்லாம் போறவங்க வரவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, காயப்படுத்துறாங்க, வெட்கப்படுத்துறாங்க. ஏதோ தீர்க்க தரிசனம் வந்துச்சு, நீ போய் இதை தீர்க்க தரிசனம் ஆக்கிட போற. ஏமா தாயே என்னை விட்டுறமா. ஆண்டவர் சொல்ற, உள்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணு, உள்புறத்தை முதலாவது சுத்தம் பண்ணு. உள்புறத்தை சுத்தமாகணும்னா கத்தரை தேடணும். உள்புறத்தை சுத்தமாகணும், இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கணும். உள்புறம் சுத்தமாகணும்னா இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும். உள்புறத்தை சுத்தமான ஆவினாலே உள்ளத்தை சுத்தம் பண்ணணும். பயன்பட போறியா? 2025 பயன்பட போறியா? எந்த நற்கிரிகளுக்காக, எந்த நற்கிரியில் ஆயத்தமா இருக்க போறியா? கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க போறியா? இது சுத்தம் தேவைதான், இதை காட்டிலும் இது அதிக சுத்தமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்லலையா? அல்லேலூயா சொல்லலையா? நான் சொன்னதை திருப்பி சொன்னேன். ஐயா டைம் ஆயிடுச்சுங்க, இன்னும் 1/2 மணி நேரம் தாங்க இருக்கு. 1 2 3 4. இது சுத்தமா தான் இருக்கணும். கையை தூக்காமா, டைம் ஆயிடுச்சுப்பா, கையை தூக்குப்பா. ஐயோ ஒருத்தர், எங்க அண்ணன் சைடு ஒருத்தர் இப்படி தூங்கின, அவர்ல ரெண்டு கையும் போட்டு அண்ணன் சுத்தம் பண்ணி நிற்கிறாரு. இப்போ 1 2 3 உற்சாகப்படுத்துவதற்காக, கேலி பரியாசம் பண்ணுவதற்காக இல்ல. 1 2 3 வெளிப்புற சுத்தமா தான் இருக்கணும். 1 ஐயோப்பா, வெளிப்புற சுத்தமா தான் இருக்கணும். ஆனா அதை காட்டில உள்புறம் அதிக 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 சுத்தமா இருக்கணும். சொல்லுங்க என்ன நான் ஹிந்தியில அங்க பேசினுக்கிறேன். எப்பா நீ எப்படி தாமா இந்த ஜனங்களோட பாடுற பாடு சிஸ்டர். ஐயோ நான் தப்புச்சேன் சிஸ்டர். எப்படி பண்றாங்க பாரு, என் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அதை கூட பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா தப்புச்சா நீ மாட்டிக்கினையா, வந்து அக்கா வந்து மாட்டிக்கிறாங்க. அவன் வெளிப்புறம் சத்தம், ஐயோ 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 ஐயோ. வெளிப்புறம் சுத்தமா இருக்கணும், ஆனா உள்புறம் சுத்தமா இருக்கணும். இல்லை நான் பரதேசி, நான் கிழிஞ்ச போனது தான் போடுவேன், தலை வார மாட்டேன், பல்லு வளர்க்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், தண்ணி அலர்ஜி, எனக்கு குளிரும், நான் கிழவன் கெழுவி, இப்படி தான் இருப்பேன்னு சரீரத்தை இருக்கக்கூடாது. உள்ளான மனுஷன் இப்படி இருக்கவே கூட. ஆமே. 2வது போயிடலாமா? 2வது ஓகே. ஃபஸ்ட்டு நீ பயன்படணும்னா, எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக இருக்கணும்னா, ஓகேவா, கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா உள்புறம் என்னவா இருக்கணும்? சுத்த. வைராக்கியம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ஆமா சீரியல் இருக்கக்கூடாது. மோபனை எதோ சீரியல் பார்க்கவே கூடாது. 2 பொண்டாட்டியாண்டா பாவீங்கள.
வர சீரியல் எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி. சுத்தமா இருக்கணும். மற்றவரை கொடுத்து குற்றப்படுத்த கூடாது. சுத்தமா இருக்கணும். நீயா நானா வாக்குவாதம் பண்ண கூடாது. இங்க கருத்து அங்க, அங்க கருத்து இங்க. சின்ன விஷயத்த புன்னு ஒரு பலூன் மாதிரி பெருசா வாயில போடுவாங்க பாரு. நேற்று பப்ளிக்கான மாதிரி பெருசு. உள்புறம் சுத்தமா. ரெண்டாவது எடுத்துக்கலாமா? சங்கீதம் 23:5 சீக்கிரமா எடுத்துக்கங்க. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை தடவை இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம். இந்த வசனத்துல ஒரு ரகசியம் இது இப்ப நான் சொல்லி தர போறேன். என்னன்னா, என் சத்துருளுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அவரு கர்த்தர் என் தலையை எண்ணெயினால். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னா, ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும்னா, ஒரு நியாயாதிபதி அபிஷேகம் பண்ணணும்னா எதை பயன்படுத்துவாங்கன்னா எண்ணெய் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. இவர் சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் சொல்றாரு. என் பாத்திரம் என்ன பண்ணுகிறதா? நிரம்பி வழிகிறது. ரெண்டாவது, நீங்க உபயோகப்படணும்னா, எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமா இருக்கணும்னா, கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகத்துல நிறைந்து வாழ வேண்டும். புரிஞ்சுதா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரு. அப்படின்னா எல்லாருமே கர்த்தரை பயன்படுத்தணும். நான் சொல்றது புரியுதா? ஐயா தப்பா இதான் சொல்றேனா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகத்துல நிறைந்திருந்தாதான் கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். என் சத்துருளுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? ஒவ்வொரு நாளும் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஒவ்வொரு நாளும் அன்பு சகோதரா, பாத்திரம் நிரம்பி வழியணும். பரிசுத்தமா வாழணும்னா பாத்திரம் நிரம்பி வழியணும். சத்துருவை ஜெயம் எடுக்கணும்னா பாத்திரம் நிரம்பி வழியணும். மாம்சத்தை ஜெயம் எடுக்கணும்னா பாத்திரம் நிரம்பி வழியணும். ஜென்ம சுபாவத்தை ஜெயம் எடுக்கணும்னா பாத்திரம் நிரம்பி வழியணும். உலக சிநேகத்தை ஜெயம் எடுக்கணும்னா பாத்திரம் நிரம்பி வழியணும். ஜென்ம சுபாவத்தை ஜெயம் எடுக்கணும்னா பாத்திரம் நிரம்பி வழியணும். விக்கிர ஆராதனைய, பொருள் ஆசைய, பண ஆசைய, விக்கிர ஆராதனைய, பொருள் ஆசைய, பண ஆசைய ஜெயம் எடுக்கணும்னா நம்ம ஆவினால நிறைந்திருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டயா? நல்லா புரிஞ்சுக்க. அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டயா? பாவம் என்ன தொடாதுன்னு சொல்லவே முடியாது. கரெக்டா? கரெக்டா? ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகத்துல நிறைந்திருந்தாதான் அவனை பாவங்களும் அசுத்தங்களும் உலகம் தொடவே முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடும், ஆனா அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கிறவனை தொடவே தொடாது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரே ஒரு அம்மா மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீதி யாருமே ரட்சிக்கப்படலை. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பிரதர், எங்கள் வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, யாரும் ரட்சிக்கப்படல, அதனால் இந்து முறையில் தான் இந்த வீட்டை திறக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரிபனை விட்டு ஜோம் பண்ணி இது டெலிகேட் பண்ணிட்டு போறீங்கன்னு கூப்பிட்டார். நாங்கள் ஒரு ப்ரைவேட் செல்லில் ஒரு 10 பேர் இருக்கோம், அவங்கள மாத்திரம் நாங்கள் இன்வைட் பண்ண சொல்லிட்டு நானும் காலில் போயிட்டேன். நானும் வெட்டிட்டு போயிட்டு ஜோம் பண்ணுறேன். இல்லையா பால் காசுனாங்க. சரி பரவாயில்ல காசுங்கன்னு பால் காசுனாங்க. பால் பொங்கி கீழே ஊற்றுது. எனக்கு தெரியாது, 7-8 வருஷத்துக்கு முன்னால் இந்த மேட்ரு எனக்கு தெரியாது. பால் பொங்கி என்ன ஆகுது? கீழே ஊற்றுது. நான் சொன்னேன் பால் பொங்கி கீழே ஊற்றுது. அவங்க சொன்னாங்க பால் பொங்கட்டாயா, பால் பொங்கி கீழே ஊற்றுது, பால் பொங்கட்டாயா. சிஸ்டர், பால் பொங்கி கீழே ஊற்றுது, பால் பொங்கட்டாயா. நான் புரிஞ்சுது, இப்போதான் நான் புரியுது. அப்பா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியாது, எனக்கு என்ன தெரியாது, பால் காசுவான்னு தெரியும். ஆனா பால் பொங்கி வழியில என்ன பண்ணாது? சுத்தம். சிஸ்டர், பால் பொங்குது ஊட்டுது, அப்படிதான்யா. பால் பொங்கி வழியுது, அப்படிதான்யா. பால் பொங்கி வழியுது, அப்படிதான்யா. பால் பொங்கி வழியினையா. அப்பதான் சொன்னாங்க பால் பொங்கி வழினம்மா. இல்ல தெரியுமா, தெரியாதா, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அப்போ ஏதாவது சொல்லியிருக்கலாமா? நீங்க தான் மரமண்டிக்கு சொல்லியிருக்கலாம்ல. ஐயா இன்னைக்கு பால் பொங்கி என்ன பண்ணுதான்?
வழியணும். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். இன்னைக்கு அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். அசுத்தத்தை ஜெயிக்க அபிஷேகத்தால் நிறைந்திருக்கணும். உலகத்தை ஜெயிக்க அசுத்தத்தால் அபிஷேகத்தால் நிறைந்திருக்கணும். அசுத்தத்தை ஜெயிக்க ஆவியினால, இச்சையை ஜெயிக்க ஆவியினால, பொருளாசை ஜெயிக்க ஆவியினால நிறைந்தே இருக்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாருக்கு முன்னால? கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. சத்துருக்கு முன்னால. இப்ப புரிஞ்சிச்சா? ஏன் சத்துரு பாவத்தை கொண்டு வர, இச்சையை கொண்டு வர, உலகத்தை கொண்டு வர, பணாசை கொண்டு வர, பொருளாசை கொண்டு வர, அவனுக்கு முன்னால என் பாத்திரம் என்ன பண்ணு தெரியுமா? நிரம்பி வழியுதையா, நிரம்பி வழியுதையா இந்த பாத்திரம். அன்று சொன்னார், உன் சந்ததி மேலே என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை, உன் சந்ததி மேலே என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன்னு சொன்னார். இங்க பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் கவனிங்க. ஆமா, 20 நிமிஷம் முடிக்க போறேன், நேரம் போயிட்டே இருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபு கிணற்றாண்ட போறாரா? அங்க போய் கிணற்றாண்ட உட்கார்ந்த போது ஒரு சமாரியா பெண்ணு குடத்தை ஏத்துக்கு தண்ணி மொல்ல வந்தா. என்ன பாருங்க, தண்ணி மொல்ல வந்தா. ஆண்டவர் என்ன கேட்டாரு? தாகத்துக்கு தண்ணி கேட்டார். இவன் என்ன தெரியுமா சொன்னா? ஐயோ, நீ ஒரு யூதனா இருக்க, நான் ஒரு சமாரியா பெண்ணா இருக்க, நீ எங்களை எப்படி தண்ணி கேட்கலான்னு கேட்டா. அதுக்கு அவர் சொன்னாரு, கேட்கிறது இன்னார் என்று நீ தெரிஞ்சிருந்தா அவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு அவர் சொன்னார். அதுக்கு அவன் சொன்னா, கிணறு ஆழமாகுத, மெண்டுகொள்ள என்ன இல்லை, பாத்திரம் இல்லைன்னு அவன் சொன்னான். இப்ப இவரு சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அவனுக்குள்ளே நித்திய 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 காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும். இப்ப அவன் என்ன பண்றான்? நானும் குடத்தை எடுத்து இங்க தண்ணி மொழக்கூடாது, எனக்கு தண்ணி ஓனன்றா. அவர் எந்த தண்ணியை பத்தி பேசினுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் எந்த தண்ணியை பத்தி பேசினுக்கிறாரு? இவன் எந்த தண்ணியை பத்தி பேசுறா? குடிக்கிற தண்ணி. அவர் ஜீவ தண்ணியை பத்தி பேசுறாரு, இவன் குடிக்கிற தண்ணியை பத்தி பேசினுக்கிறா. அப்பா எனக்கு தண்ணி வேணும்பா, எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும். ஆடு சொல்ல போய் புருஷனை கூட்டுவா அப்படின்றார். அதுக்கு அவன் சொன்ன, எனக்கு புருஷனே இல்லை. அவர் சொல்ற, உனக்கு 5 புருஷன் இருந்தார்கள், இப்போது இருக்குது புருஷனே இல்லைன்னு கேட்டா ஒரு சாக்காய் பொத்துன்னு உண்டாகும். ஊர்களை போய் நான் செய்த எல்லாவற்றையும் குறித்து ஒரு மனுஷன் சொன்னார். வந்து பாரு 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 பாரு, மொத்தவரை கூட்டு வந்துட்டான். ஐயா, தண்ணியை பத்தி தெரியாதவன் என்ன கேட்டா? தண்ணியை பத்தி தெரியாதவன் என்ன கேட்டா? தண்ணியை பத்தியே அவனுக்கு தெரியலங்க. பரிசுத்தாவின் தண்ணியை பத்தி, ஜீவ ஊற்று தண்ணியை பத்தி தெரியாதவன் என்ன கேட்டா? தண்ணி வேணும்னு கேட்டான். ஆனா பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்ச நமக்கு இப்ப கேட்கணும், எனக்கு தண்ணி வேணையா, எனக்கு தண்ணி வேணையா, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ எனக்கு தண்ணி வேணையா, சத்துருவை ஜெயம் எடுக்க தண்ணி வேணையா, சாபங்களை உடைய தண்ணி வேணையா, ஓ உலகத்தை ஜெயம் எடுக்க தண்ணி வேணையா. சொல்ல, வாயை திறந்து சொல்ல, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும். நாங்க எழும்ப எங்களுக்கு தண்ணி வேணும், நாங்க பிரகாசிக்க எங்களுக்கு தண்ணி வேணும், நாங்க ஊழியம் செய்ய எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும். வாயை திறந்து சொல்ல, நாங்க பல எங்களுக்கு தண்ணி வேணும். ரீபா லாபா ரபா லா ரீகா லாதா ரா, எங்களுக்கு தண்ணி வாயை திறந்து சொல்ல, கடைசியா சொல்ல, தண்ணி வேணும். சத்துருக்கு முன்பாக நிற்க தண்ணி வேணும், உலகத்துக்கு முன்னால நிற்க தண்ணி வேணும், தேவ ராஜ்யத்தை சந்திக்க எனக்கு தண்ணி வேணும். ஓ ராபா லா காரா, பலவீனத்தை ஜெயமெடுக்க தண்ணி வேணும், சாபங்கள் மாற தண்ணி வேணும், உபத்திரம் மாற தண்ணி வேணும், குடும்ப உறவு சீர் பொருந்த தண்ணி வேணும், உம்மோடு ஐக்கியப்பட தண்ணி வேணும். ராபா லாபா ராதா, தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். சொல்ல, வாயை திறந்து சொல்லு, தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி இல்லாம என் வாழ்க்கை சுத்தமாகாது. வாய் வரல, வாய் வரல, வாய் வரல. தண்ணி இல்லாம சுத்தமாகாது, தண்ணி இல்லாம ஜெயம் வராது, தண்ணி இல்லாம உண்மை வராது, தண்ணி இல்லாம கீழ்ப்படுதல் வராது. தண்ணி வேணும், ராதா தாதா, தண்ணி வேணும், ரீபா பாபா, தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், எலும்ப வேணும். ஓ ராபாலா கரதலா ரீமா நாதா ரதலா ரா ராபாலதரா ரீபாலா சகலா, பலவீன மாற தண்ணி வேணும், அனல் கொல்ல தண்ணி வேணும், தண்ணி வேணும், ஊழியம் செய்ய தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். சுகர் இருக்கலாம், தண்ணி வேணும். கொலஸ்ட்ரால் இருக்கலாம், தண்ணி வேணும்.
தைராய்டு இருக்கலாம், தண்ணி வேணும். அல்சர் இருக்கலாம், தண்ணி வேணும். இந்த தண்ணியால எதை வேணா செய்ய முடியும். ரீபா பாபா பாபா ரீபா லா கர்ரதல்லா. தண்ணி வேணும், தண்ணி வேணும் ஐயா எனக்கு. தண்ணியை பத்தி தெரியாதவன் தண்ணி கேட்கிறான். தண்ணியை பத்தி தெரியாதவன் தண்ணியை பத்தி தெரிஞ்சவன் தண்ணியை கேட்க மாட்டேன்றான். புரியுதா? காயில புரிய வைக்கவா? தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டோமா? ஒரு செகண்ட். தண்ணியை பத்தி தெரியாதவன் என்ன கேட்கிறா? சொல்லுது புரியுதா? ஐயா எனக்கு வலிக்குது, எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு கத்தர் சொல்ற வார்த்தையை சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். தண்ணியை பத்தி தெரியாதவன் என்ன கேட்கிறா? இன்னொரு முறை தண்ணியை பத்தி தெரியாதவன் என்ன கேட்கிறா? ஐயா தண்ணியை பத்தி தெரியா, தண்ணி கேட்க மாட்டேன்ற ஐயா. எனக்கு பின் ஒருத்தர் வராரு, நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருத்தர் வராரு, அவர் அக்கினினால கொடுப்பார். இப்ப 4ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டேன். இப்ப 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவுங்கள். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடும். தண்ணி வேணையா, தண்ணி வேணும் ஐயா. 64 ஐயா, 64 ஐயா, பிறந்த நாள் ஐயா. தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். குளிக்கல்ல நிரம்ப தண்ணி வேணும், தண்ணி வேணும். குளிக்கல்ல பரிசுத்தப்படுத்த தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். தண்ணி 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 தண்ணி. காணா ஒரு கல்யாணத்தில் என்னது, காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறையப்பட்டுருச்சுங்க. அப்போ ஆண்டவர் கற்சாடியில் எதை நிரப்ப சொன்னார்? அது வந்து சாதாரண தண்ணி. நான் சொல்றது புரியுதா? ஐயோ அதை நான் பரிசுத்தாவே எனக்கு ஒப்பிடல, தப்பா புரிஞ்சுப்பீங்க. அது சாதாரண ஒரு தண்ணி. கர்த்தர் சொன்னார் தண்ணி, ஆண்டவர் சொன்னார் தண்ணியை நிரப்பினார். அவன் எந்த தண்ணி நிரப்பினா? கிணத்து தண்ணி நிறுத்திருப்பான், இல்லை மோட்டர் தண்ணியை நிறுத்திருப்பான், இல்லை வண்டி தண்ணி, ஏதோ ஒரு தண்ணி நிரப்பிட்டோம். தண்ணீரை கர்த்தர் என்னவா மாறுச்சு? ஓகே, தண்ணீர் அர்த்தம் என்னவா மாறுச்சு? அட போங்கப்பா, தண்ணீர் திராட்சை ரசமா மாறுச்சு, தண்ணீர் சுவையாக மாறுச்சு, தண்ணி எல்லா ஜனங்க திருப்பி. ஒரு சாதாரண தண்ணி சுவையா மாறனா, ஒரு சாதாரண தண்ணி அதை காட்டில இதை காட்டில வித்தியாசமா மாறனா, ஒரு சாதாரண தண்ணி ஜனங்களுக்கு திருப்தி அடையனா, அந்த சாதாரண தண்ணியை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணி என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். சாதாரண தண்ணீர் மாற்றத்தை உண்டு பண்ணமானால் ஆவியினால வருகிறவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஆவியிலே ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றம், ஆத்மாவிலே ஒரு மாற்றம், பேச்சிலே ஒரு மாற்றம், மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஆவியானவர். புது வருஷம் வந்தாச்சு, எல்லாருக்கும் எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்குல்ல? நேற்று காலண்டர் வாங்கும் போது பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். புது வருஷம் வந்துச்சு, எல்லாம் ஹாப்பியா இருக்கல? ஹாப்பியா இருக்கம்மா? புது வருஷம் வந்துச்சு, எல்லாருக்கும் ஹாப்பி. யார் யாருக்கு ஹாப்பி? எனக்கு ஹாப்பி இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, அப்படியே வெளியே போயிடு. புது வருஷம் வந்துச்சு, யார் யாருக்கு சந்தோஷம்? புது வருஷம் வந்ததுனால உனக்கு சந்தோஷம். புது வருஷத்துல புதிய வாழ்க்கையோடு உள்ள வந்தியானா? அட போங்கப்பா, எப்படி வெறுப்பேத்துறாங்க பாருப்பா. ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. புது வருஷம் வந்தா உனக்கும் உங்களுக்கும் சந்தோஷம். ஆனா புது வருஷத்துல போகும்போது புதிய வாழ்க்கையோடு, புதிய சிந்தையோடு, புதிய சுத்திகரிப்போடு உள்ள போனா எனக்கு சந்தோஷம். அதுக்குதான் இந்த கூட்டம் நிரப்பப்படணும்.
ஒரு சாதாரண காணா ஒரு கல்யாணம் தண்ணி தான் சொல்லி நிற்கிறேன். நீ ஒன்று ஆவியானவர் ஒப்பிடலாத. ஒரு தண்ணிக்கே இவ்வளோ காரியத்தை கர்த்தர் செய்கிறாருன்னா, அவர் நமக்குள்ள ஊற்றப்படுகிற ஆவியிலே ஊற்றப்படுகிற சரீரத்தில் ஊற்றப்படுகிற ஆத்மாவில் ஊற்றப்படுகிற அந்த தண்ணீரை கொண்டு எவ்வளவு வேல்யூபிளான காரியத்தை செய்ய போகிறார். அன்பு பாஸ்டர் ஊழியத்தில் வேல்யூபிளான காரியத்தை செய்ய போகிறார். அன்பு மகளே ஊழியத்தில் வேல்யூபிளான காரியத்தை செய்ய போகிறார். அன்பு சகோதரி ஊழியத்தில் உங்களை கொண்டு குடும்பத்தில் சமுதாயத்தில் பட்டணத்தில் ஆண்டவர் வேல்யூபிளான காரியத்தை செய்ய போகிறார். என்ன வேணும்? என்ன வேணும்? வற்றாத தண்ணி வேணும். என்ன தண்ணி வேணும்? ஜீவ தண்ணீர் வேணும். வற்றாத தண்ணீர் ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும் ஐயா. ஒன்று சொன்னேன், உபயோகமா இருக்கணும்னா, நற்கிரிகளுக்கு ஆயத்தமா இருக்கணும்னா, கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா உள்புறத்தை சுத்தமாகுன்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, இந்த 4 பாத்திரமா இல்லாம 3 பாத்திரமா இருக்கணும்னா உன் வாழ்க்கை என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாவம் செய்ய முடியாது சொல்ல முடியாது. கரெக்டா ஐயா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பாவம் செய்ய மாட்டேன் சொன்ன ஏமாந்துருவேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கணும், நிறைவிலே இருக்கணும். வீட்டில் இருக்கும் போது நிறைவு, ஜபிக்கும் போது நிறைவு, பிரசந்தம் கேட்கும் போது நிறைந்துட்டே இருக்கணும். கொர்நேலிக்கு ஒரு வெளிப்பாடு வருது. என்னது? பேதுரு போய் கூப்பிட்டு வந்து புறஜாதிகளுக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவிங்க ஒரு வெளிப்பாடு வருது. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் ஆவினால் நிரப்பப்பட்டாங்க. அவங்க யார் தெரியுமா? புறஜாதி. எப்படிங்க நிரப்பப்படுவாங்க? நீங்க சொல்லுங்க. அவங்க அபிஷேகத்தை பத்தி தெரியாதுங்க, புறஜாதிங்க. போய் பிரசங்கம் பண்றான், கேட்கும் போது எல்லாம் ஆவியில் நிரப்புறாங்க. எப்படி நிரப்பப்பட்டாங்கன்னா, பேசுறவன் ஆவி நிறைவில் இருந்தாயா, கேட்கிறவன் நிரப்பப்பட்டான். மூணாவது போயிடலாமா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 6:8 சீக்கிரம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஐயோ, யாருங்க இந்த ஸ்தேவானு? முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. யாருங்க இந்த ஸ்தேவானு? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்தேவான் யாருன்னா, சபையில ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனை தெரியுமா? நான் நினைச்ச பெரிய பிரச்சனை நினைச்சேன் ஐயா. ஆனா இருக்கிற பிரச்சனை சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனை ஐயா. எல்லா சபையிலும் இந்த சாப்பாடு பிரச்சனை தான் ஐயா நடக்குது. ஐயா ஒரு சபைக்கு போனையா, நான் கிறிஸ்துமஸ் டைம்ல போனையா, எல்லாருக்கும் புடவை கொடுத்தாங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் புடவை கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, புடவை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடனே எங்கள் சபையில் புடவை கொடுக்கலையேன்னு நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சிக்க போகிற. அந்த சபையில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஆள் 4-5 புடவை வாங்கினு சொல்லிட்டாங்க. சிஸ்டர், நீங்கள் ஒரு 3 உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 2-3 புடவை வாங்கிடுவாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ 2-3 புடவை வாங்கினு சொல்லி எல்லாம் இப்போது முடிகிறவங்க எல்லாம் புடவை வாங்கினது 400 புடவை கிட்டே வச்சுட்டாங்க. வாங்கினவங்க யாருக்கு என்னென்ன புடவை வருதோ அவங்கவுங்க ஜோம் பண்ணிட்டு வாங்கின்னு போனோம். இது மாதிரி அந்த சபையில் இருந்தது. நானும் போனேன், எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கங்க. ஒரு அம்மா நிற்கிறாங்க. எதுக்கு தான் நிற்கிறாங்கன்னு தெரில. பாஸ்டர் கேட்டார், நாமா அப்படின்னு. ஐயா புடவை கலர் சரியில்லையா, புடவை கலரை கொஞ்சம் மாற்றி கொடுங்க ஐயா. இந்த மாதிரி கலர் 10 கலரில் இருக்குதுயா, எனக்கு மாற்றி கொடுங்கய்யா அப்படின்ச்சு. நில்லமானார் அவர். அதுக்குள்ளே புடவை தீந்துடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? புடவை தீந்துடுச்சு. பாஸ்டர் நிற்க சொன்னீங்க, நான் நின்ன, எனக்கு கவனிக்கவே இல்லை, ஒரே சண்டை. இதே போலதான் விதவைகளை சரியா விசாரிக்கலன்னு எங்க சண்டை வந்துதான். ஆமா, கிரேக்கர்கள் எபிரேயருக்கு விரோதமாக என்ன பண்ணார்கள்? சண்டை போட்டார்கள். 11 பேரை மொத்தமாக வர வச்சுட்டு, எப்பா நாங்கள் வேத வசனத்தை போதிக்கிறதா, நீ சாப்பிட்டியா, குழம்பு ஊற்றுவா, தண்ணி ஊற்றுவா, கை கழுவி விடுவா, வாயை தொடச்சி விடுவா, கையை பிடிச்சி எடுத்துன்னு போவா, மீந்ததை டப்பாவில் போட்டு கொடுக்குவான்னு பேசினா என்னப்பா அர்த்தம்? 7 பேரை வரவை அவன் இந்த வேலைக்காக என்ன பண்ணலாம், நியமிக்கலான்னு 7 பேரை நியமிச்சாங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த ஸ்தேவான். இவனுக்கு என்ன வேலை?
பந்தி விசாரிப்பு செய்கிற வேலை. இவனுக்கு என்ன வேலை? சாப்பிட்டியா, குழம்பு வேணுமா, பொருள் வேணுமா, உப்பு கம்மியாகுதா, இதான் இவனுக்கு வேலை. ஆனால் இவன் என்ன பண்ண தெரியுமா? விசுவாசத்தில் நிறைந்திருந்ததுனால வெளியே வந்த பிறகு ஜனங்களுக்குள்ள அற்புதம் அடையாளத்தை அவன் செய்ய ஆரம்பித்தான். முதலாவது சுத்தமா இருக்கணும், ரெண்டாவது நிரம்பி வழியணும், மூணாவது விசுவாசத்தால் நிறைந்திருக்கணும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தால் நிறைந்திருக்கணும். அன்பு சகோதரா, விசுவாசத்தால் நிறைந்திருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழுசுமே விசுவாசத்தால் நிறைந்ததை பற்றி தான் சொல்லுது. அவர் விசுவாசத்தினாலே சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே. அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அந்த வசனத்தை வச்சு விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எத்தனை வசனம் சிஸ்டர்? 33வது வசனம். 33 34 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். 33ல 32 வாசிங்க ஃபர்ஸ்ட். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஐயோ, இவங்களை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேனா எனக்கு காலம் போதாது, நோட்டு போதாது, பேனா போதாது, கை வலிக்கும். இவளை பத்தி சொல்லவே முடியாது. அப்படி வாழ்ந்துக்கிறாங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். என்னது? யுத்தத்தில் வல்லவராயானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள். ராபலோயா, விசுவாசத்தில் நினைத்திருந்தா உனக்கு விரோதமா எழும்புகிற காரியத்தை ஜெயமெடுப்பாய். ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், சிங்கங்கள் வாய்களை. பிசாசானவன் யார் என்றால் கெர்ச்சிக்கிற உன்னை கெர்ச்சிக்கிற, குடும்பத்தை கெர்ச்சிக்கிற, பிள்ளையை கெர்ச்சிக்கிற, ஊழியத்தை கெர்ச்சிக்கிற, சபையை கெர்ச்சிக்கிற, சாலசை கெர்ச்சிக்கிற, வாலிபரை கெர்ச்சிக்கிற, வாலிப தங்கச்சியை கெர்ச்சிக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கை கெர்ச்சிக்கிற, தரிசனத்தை கெர்ச்சிக்கிற, ஆசீர்வாதத்தை கெர்ச்சிக்கிற, சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரு விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா அவனை கெர்ச்சிக்கன்னா விசுவாசத்தினால அவனை கெர்ச்சிக்க போறையா. ராஜ்யங்களை சத்தவல்ல சீக்கிரம், ராஜ்யங்களை இன்னும் ராஜ்யங்களை, சத்தம் வரல, பின்னால சத்தம் வரல பிரதர், முடிக்க போறேன். ராஜ்யங்களை உலகத்தை நான் சொல்லும் போது ஜெயித்தார்கள் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்து ராஜ்யங்களை, உலகத்தை, இச்சைகளை, இருமாப்புகளை, வைராக்கியத்தை, கசப்புகளை, விரோதங்களை, சண்டைகளை, மூணாவது இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கணும். அப்பதான் ஜெயம் எடுக்க முடியும். ஏமா நீ ஜெயம் உன் மாமியார் எடுக்க வேண்டாம், மருமகளே, மாமியாரே, உன் மருமகளை ஜெயம் எடுக்க வேண்டாம், மாமியாரே, பிள்ளைகளே, உங்க பெற்றோர் ஜெயம் எடுக்க வேண்டாம், பெற்றோரே, பிள்ளைகளே, உங்க பெற்றோர் ஜெயம் எடுக்க வேண்டாம், பிள்ளைகளே, நம்மெல்லாம் சிங்கங்கள் வாய்களை அடைக்க பிறந்தவர்கள். ராதா தா 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 லீபா லா தா ரா தா லா. சிங்கத்தை வாய் அடைக்க போறேன், சிங்கத்தின் வாய் அடைக்க போறேன். என்னை விழுங்க நினைக்கிற, என்னை மேற்கொள்ள நினைக்கிற, சிங்கத்தின் வாயை சொல்ல சொல்ல சொல்ல, சிங்கத்தின் வாயை ரீபா லா பா ராதா லா, சிங்கத்தின் சத்தமா சொல்ல, சிங்கத்தின் வாயை அடைக்க. வாய் வரல, சிங்கத்தின் வாயை அடைக்க போறேன், சிங்கத்தின் வாயை அடைக்க போறேன். ஆமென் ஆமென். பாவத்தை தூண்டுகிற, இருமாப்பை தூண்டுகிற, ஆமென்,
சிங்கத்தின் வாயை அடைக்க போறேன். ரீபா லாபா ராதால வாயை தரு ஜோமண்ணே. சிங்கத்தின் வரல சிங்கம் பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தின் வாயை ரீதலா கராதா லாபா ரீபா தாதா தாதா தாபா ரீபா லா கராதா லாபா ராதா லா கராதா லா வரல ரீபா லா கராதா லா ரீபா லா கராதா ரா. எனக்கு எதிராக எழும்புகிற, குடும்பத்துக்கு எதிராக எழும்புகிற, ஊழியத்துக்கு எதிராக எழும்புகிற, சபைக்கு எதிராக எழும்புகிற ராதா தாதா 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 தா சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, விடுதலை கெடுக்கிற, உயர்வை கெடுக்கிற, எழும்ப போற நான் எழும்ப போறேன். அவன் எழும்பின இடத்துல நான் எழும்ப போறேன். அவன் எழும்பின இடத்துல நான் எழும்ப போறேன். அவன் விழத்தல் இடத்துல நான் எழும்ப போறேன். என் அழிக்க நினைச்ச இடத்துல நான் எழும்ப போறேன். அந்த 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 இந்த 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 ரீபா லாக்காரா தீபா லாபாரா நான் எழும்ப போறேன். அவனை அழிக்க, அவனை துரத்த, அவனை மெதிக்க. நான் எழும்ப போறேயா, நான் எழும்ப போறேன். மூணாவது நம்ம பாத்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? விசுவாசத்தால் நிறைந்திருக்கும். இப்ப சொல்லுங்க, ஏன் சிங்கத்தின் வாய அடைக்க அந்நிய சேனைய ஜெயம் எடுக்க சொல்லுங்க. சிங்கத்தின் வாய் மேல கை வைவா. சிங்கத்தின் வாயை அடைக்க ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுமின சிங்கத்தின் வாய அடைக்க அந்நிய சேனைய முறியடிக்க ஜெயம் எடுக்க விசுவாசத்தால் இருந்திருக்கணும். உபயோகப்படணுமா? உபயோகமே இல்லப்பா. ரட்சிக்கப்பட்ட நீ உபயோகமே இல்லப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் உன்னை உபயோகப்படுத்த போறேன். நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்க போறேன். கனத்துக்குரிய கடைசி ஆண்டவர் எரோமியாவை பார்த்து சொன்னாரு, நீ குயவன் வீட்டுக்கு போப்பா, அங்க என் வார்த்தையை உனக்கு என்ன பண்ணுவேன் தெரிவிப்பேன்னு சொன்னார். இவர் நேராக குயவன் வீட்டுக்கு போனார். அங்கே போன இங்கே பாருங்க குயவன் எங்க பாருங்க, எல்லாம் பைபிளை மூடுறங்க, எல்லாம் பைபிளை மூடுறங்க, பேனாகேனா எல்லாம் மூடுறங்க. எழுதுன்னு நினச்சா எரோமியா 18 மாத்திரம் எழுதிட்டு எல்லாம் மூடுறங்க. என்னை பாருங்க, 5 நிமிஷம் என்ன பாருங்க. நான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், ஓகேவா? ஆண்டவர் சொன்னார் குயவன் வீட்டுக்கு போயிட்டார். போனால் குயவன் என்ன பண்ணார், ஒரு அழகான மண் பாண்டத்தை என்ன பண்ணார், அப்படியே வளைந்து கொண்டு இருந்தார். திடீர்னு கெட்டு போயிடுச்சுங்க. அது குயவன் கையில் இருக்கும் போதே திடீர்னு என்னவாயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. குயவன் மறுபடியும் என்ன பண்ணார் தெரியுமா? அடா போப்பா, கெட்டு போச்சுன்னு சொல்லி அதை தூக்கி போடாத, தன் பார்வைக்கு சரியாய், தன் பார்வைக்கு முதல்ல எப்படி இருந்தது, கெட்டு போச்சு. முதல்ல எப்படி இருந்தது, உடஞ்சி போச்சு. முதல்ல எப்படி இருந்தது, முழுமை வரல. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் மறுபடியும் வேறே பாத்திரமாய் உருவாக்கினான். கெட்டு போன பாத்திரத்தை, உடைந்து போன பாத்திரத்தை, கையை விட்டு போனதை மறுபடியும் உருவாக்கினார். கெட்டு போனவங்க வாழ்க்கையை, கெட்டு போனவங்க சிந்தையை, கெட்டு போனவங்க பார்வையை, கெட்டு போனவங்க நடக்கையை, கெட்டு போன ஆவியை, கெட்டு போன ஆத்மாவை, கெட்டு போன சரீரத்தை ராதாலா மறுபடியும் உருவாக்க போறேன். மறுபடியும் உருவாக்க போறேன். எங்க கெட்டு போனாயோ அங்க நான் வரேன். எங்க உடைக்கப்பட்டாயோ அங்க நான் வரேன். எங்க நசுக்கப்பட்டாயோ அங்க நான் வரேன். கெட்டு போயிடுச்சு, உடைஞ்சு போச்சு. மறுபடியும் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடினால சிஸ்டர், அவர் பார்வைக்கு ஏற்றவண்ணமாய் உங்களை சரி பண்ணணும்னு விரும்புகிறார். பிரதர், அவருடைய பார்வைக்கு ஏற்ற வண்ணமாய் உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரம், உங்க உடை, உங்க நட, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கு ஏற்ற
உங்களை சரி பண்ண விரும்புகிறார். ஆவியானவர் போராடிட்டே இருக்காரு. உங்களை சரி பண்ணணும் கர்த்தர் விரும்புறாரு. இப்ப ஆண்டவர் பேசுறாரு. உடைஞ்ச பாத்திரத்தை சரி பண்ணிட்டா. இப்ப பேசுறாரு எப்பா, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ? குயவன் கையில இருக்கிற கள்ளி மண்ணை போல நீ என் கையில இருக்கிற. யார் கையில இருக்கிற? இப்ப சொல்லு, நீ யார் கையில இருக்கிற? பிரதர் சத்தமா பிரதர், முடிச்சிட்டேன் பிரதர், ஐயா கையில மைக்க கொடுக்க போறேன் பிரதர். பிரதர் யார் கரத்துல இருக்கிற? சிஸ்டர் யார் கரத்துல இருக்கிறோம்? தகப்பன் தாயை யார் கரத்துல இருக்கிறீங்க? தேவன் கரத்துல இருக்கிறோம். முதல் பாத்திரம் உள்புறத்தை சுத்தமாக்கு. ரெண்டாவது பாத்திரம் நிரம்பி வழியட்டும். மூணாவது பாத்திரம் விசுவாசத்துல மேல மேல பலப்படு. நாலாவது சொல்றாரு, குயவன் அங்க உங்களை உருவாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை குயவன் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒரு பானை கெட்டு போகுதுன்னா, கெட்டு போன என்ன காரணம்? அது சரியாய் பிசையலைன்னா அது கெட்டு போக ஒண்ணு. ஒரு பானை கெட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான தண்ணி பயன்படுத்தினா அது கெட்டு போகும். ஒரு பானை கெட்டு போகுது, அதுல கல்லோ வேற தூசி இருந்தா அது கெட்டு போகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்துல இருக்கிறவன் கெட்டே போக மாட்டான். என் கரத்தில் இருக்கிறவன் இடறி விழ மாட்டான். நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்க போனா இது மாதிரி ஒரு 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 பானை என்ன பண்ணாங்க, வளைந்து கொண்டு, ஒரு குயவன் வளைந்து கொண்டு இருந்தார். எனக்கு பார்த்த உடனே ஆசையாகி போச்சு. நானும் உட்காந்து வளையணும்னு நான் நினச்சேன். அவர் சொன்னார், பா இதெல்லாம் வளைய முடியாதுப்பா அப்படின்னு. ஐயா எனக்கும் ஆசையாக இருக்குதுயா, பண்ண போல இருக்குது. சரி உக்காருன்னாரு. உட்காந்து கையை மெய்யினாரு, வச்சாரு, சுற்றி விட்டாரு பாரு. அது சுத்துதோ இல்லையோ, நான் இப்போ சுத்துறேன். நான் சொல்றது புரியுதா? அது சுற்றி விட்டாரு பாரு, இப்போ நான் சுத்துறேன். சுற்றி விட்டா பாத்திரம் வரலையா, கையில மண்ணுதாயா வந்தது. பாத்திரம் வரல பாஸ்டர், மொத்த மண்ணு என் கையில வந்துடுச்சு. கையில வந்து பார்த்தா அவர் சொல்றாரு, அப்படி ஏத்துப்பா, இப்படி இருப்பான்னு. நானும் ஏத்துறேன், அப்படி டொருன்னு வருது, அப்படி ராக்கெட் உள்ள. எனக்கு பானையை உருவாக்க தெரியாதுங்க, ஆனா அவருக்கு உன்னை உருவாக்க தெரியும். என்ன பானை உருவாக்க தெரியாதுப்பா சிஸ்டர், அக்கா, எனக்கு பானை உருவாக்க தெரியாது, ஆனா அவருக்கு உன்னை உருவாக்க தெரியும். உனக்கு கணத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்க தெரியும், மகிமையான பாத்திரமாய் உருவாக்க தெரியும், வல்லமையான பாத்திரமாய் உருவாக்க தெரியும். நான் உன்னை உருவாக்க போறேன். பிரதர் ஏதாவது ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்துருவாங்க. நான் உன்னை உருவாக்க போறேன். என் கரத்தில் வைத்து ஒன்று உருவாக்க போறேன். லாஸ்ட் பாயிண்ட் எனக்கு கவனிங்க. இது சமைக்கிற பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே நினச்சிருக்கூடாது பிளாக்ஸ்ன்னு ஏதாவது சொன்னேன் வந்து தலைமலை அடிப்பேன். இப்போ நான் இது என்னது? ஐயோயோ நான் சிஸ்டர் எப்படி பண்ணுறாங்க பாரு சிஸ்டர். நானும் முடிச்சுட்டு போய் தொண்டைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், படுக்கலாம். ஈவினிங் ஒருத்தர் வர பார்க்க வர போகிறேன். நாளைக்கு இன்னும் பேசலான்னு. எப்படி இது என்ன பாத்திரம்? எப்பா நீ சொல்கிறது எப்படி தெரியுமா ஆகுது? இன்னும் 1 மணி நேரம் பேசுகிறா, நாங்கள் கேட்குறன்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ நேரத்தில் நம்ம பேசினுக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? நான் எவ்வளோ நேரம் பேசிக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளோ நேரம் பேசினுக்கிறேன்னு தெரியாதா? 11:40 பேசினுக்கிறேங்க. மணி 1:15 ஆக போகுதுங்க. கர்த்தர் பலப்படுத்தி சந்தோஷமா வச்சிருக்காரு பாருங்க. இது என்ன பாத்திரம்? ஓகே, இது சமையல் பாத்திரம். என்ன ரேட்டு? சமையல் பாத்திரம் என்ன ரேட்டு இருக்கும்? ஏக்கா என்ன ரேட்டுன்னு கேட்டாங்க. நான் ஐயோயோ ஏசப்பா என்ன டென்ஷன் பண்றாங்கப்பா. இது சமையல் பாத்திரம்.
ஓ எவ்வளோக்கா? 500 300 ஏழமா விட்றீங்க நான் சிஸ்டர். 500 இது ஒரு போதகர் பயன்படுத்துகிற இது ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் இருக்கமானால் ஆசீர்வாதம் வரும். இந்த பாத்திரம் இருக்கமானால் வியாதி வராது. கேட்கிறவங்க கேட்கலாம். பாத்திரத்தின் விலை அப்புறம் 1000 அப்புறம் 2000 அப்புறம். ஓகே ஓகே 500 இந்த பாத்திரம். இப்போ டைம் என்ன தெரியுமா? 1 இருப்பா. இதில் பார்த்து தானேம்மா சொல்ல முடியும். நீ 1 4 64 வயசான 4ன்னுவியா? போப்பா நீ வேணாப்பா நீ. இதில் 1 10 ஆகுது. 1 4ன்றாரு. 1 64ன்னுப்பா நீ. சரி, இதில் பாத்திரத்தின் விலை வந்து 500. 1 கிலோ சமைக்கிற ஒரு பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம். டைம் கரெக்டாக 1:10. இப்போ நான் 20 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போடுறேன். அங்கே வீட்டுக்கு போனால் என் மகளுக்கும் என் மனைவிக்கும் சண்டை. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேர் சண்டை என்னால் என்ன பண்ண முடியல, மடக்கவே முடியல. உடனே கோவப்பட்டு என்ன பண்ணுறேன், இந்த பாத்திரத்தை தூக்கி அவங்க மேலே அடிக்க முடியாதுல்ல, மனைவி அடிக்க முடியாதுல்ல, பிள்ளைங்களை அடிக்க முடியாதுல்ல. திருப்பி அங்கே தானே போனோம். கோவப்பட்டு பாத்திரத்தை தூக்கி போட்டு என்ன பண்ணிடுறேன், வச்சிடுறேன். இப்போ இந்த 500 பாத்திரம் நசுக்கிடுச்சு. எவ்வளோ நேரத்தில்? எவ்வளோ? ஐயோ 1:12 20 நிமிஷம் இந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சு, நசுங்கிடுச்சு. திருப்பி கடைக்கு வர, வா சீக்கிரம் நில்லு. கடைக்காரர் அங்கே நில்றா. கடைக்காரர் மாதிரி தெரிறாரா? இப்போ கடைக்காரர் என்ன சொல்ல போறான்னு பார்க்கலாம். இப்போ வர கடைக்காரர், ஐயா 1/2 மணி நேரத்தில் இந்த பாத்திரத்தை வாங்கின்னு போனையா, வீட்டில் போய் சண்டை போட்டு வஞ்சிடுச்சியா, இதை மாற்றி கொடுனா இவர் என்ன சொல்லுவாருன்னு இப்போ கேட்கலாம். என்ன சொல்லுவேன்? மைக்கு பிடி ராசா. ஓ இது இப்படி என்ன ஏதாவது சொல்லி கொடுமா அவனுக்கு. கடைக்காரனை சொல்ல சொன்னா கடைக்கு வந்த வியாபாரி எல்லாம் சொல்றாங்கப்பா பொருள் வாங்க. இதப்பா நீ ஏதாவது சொல்லிட்டு போடாதான். கடைக்கே போல மாத்த முடியாது. ஐயா 20 நிமிஷம் தான் ஆச்சு, இதை மாற்றி கொடு. இது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, மாற்றவே முடியாது ஐயா. இதை என்ன பண்ண முடியாது ஐயா. 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. ஆனால் இது நசுக்கிச்சனா இதை மாற்ற முடியாதுங்க. இதை நசுக்கிச்சனா இது தரம் போயிடுங்க. இதை நசுக்கிச்சானா 500 பொருள் 50 மதிப்பாக மாறுதுங்க. நான் ஒன்று சொல்லிட்டாமா, நீ உடைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும், நீ நசுக்கப்பட்டிருக்கிற வரைக்கும், கெட்டு போயிருக்கிற வரைக்கும் உன்னை தேவன் பயன்படுத்த மாட்டார். எப்போ முழுமையாக அவருடைய கரத்துக்கு வரையோ, ராபா எல்லாம் எழுந்திருக்க பார்க்கலாம். முழுமையாக அவர் கரத்துக்கு எப்போ வரையோ, அல்லேலூயா, எல்லாம் எழுந்திருக்க பார்க்கலாம்.